டியூனரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம டியூனரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டியூனருக்கு நம்ம இன்புட்டாக வந்து ஆர்எஃப் சிக்னல் கொடுப்போம். அந்த ஆர்எஃப் சிக்னல் நேரடியாக எங்கே போகும் அப்படின்னா அந்த டியூனருக்குள்ளே ஆம்ப் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போகும். ஏன்னா அந்த கொடுக்கக்கூடிய சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்னால அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னால ஆம்பு கொடுப்பாங்க. ஆம்பு வந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணி அவுட்புட்டில் ஆர்எஃப் சிக்னல் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்எஃப் சிக்னல் கிடைக்கும். அதுக்கடுத்து அதே டியூனருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஆசிலேட்டர் இருக்கும். இந்த லோக்கல் ஆசிலேட்டர் பார்த்திங்கன்னா என்ன சேனல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆசிலேட்டிங்கை பொறுத்து தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த லோக்கல் ஆசிலேட்டரையும் இருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் அதே மாதிரி ஆர்எஃப்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு மிக்சர் அப்படிங்கிற ஒரு சர்க்யூட்டும் இருக்கும். இந்த சர்க்யூட் ரெண்டு சிக்னலையும் மிக்ஸ் பண்ணி அவுட்டில் வந்து ஒரு சிக்னலை கொடுக்கும். இந்த சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப், அதாவது இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதையும் ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அப்படின்னால அவுட்புட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணி எடுப்பாங்க. இந்த ஆன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஐஎஃப் கிடைக்கும். இந்த ஐஎஃப்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஃப்ரீக்வன்சியும் ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே உள்ளே வந்து ஆடாயிருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சியை உங்களுக்கு தனித்தனியாக பிரிக்கிறதுக்காக சாஃப்ட் ஃபில்டருக்கு இன்புட்டாக போகும். சாஃப்ட் ஃபில்டருக்கு இன்புட்டாக கொடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து வீடியோ சிக்னல் ஆடியோ சிக்னலையும் தனித்தனியாக பிரிப்பாங்க. அதாவது வீடியோ ஐஎஃப் அப்படின்னு ஒரு அவுட்புட் வரும். அதே மாதிரியா ஆடியோ ஐஎஃப் அப்படிங்கிற அவுட்புட் வரும். வீடியோ ஐஎஃப்பை வந்து விஐஎஃப் அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆடியோ ஐஎஃப்பை எஸ்ஐஎஃப் அப்படின்ட்டு அதாவது சவுண்டு ஐஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த ரெண்டு சிக்னலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐசிக்கு இன்புட்டாக போகிறது மாதிரியா இருக்கும். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் கேட்டது வந்து டியூனரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ அந்த டியூனரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப் அப்படிங்கிற அவுட்புட் மட்டும் வரும். இந்த ஐஎஃப் அப்படிங்கிற அவுட்புட்டை எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உள்ள அந்த டியூனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்புட் டெர்மினல் இருக்கும், அவுட்புட் டெர்மினல் இருக்கும். அதோடைய இன்புட் டெர்மினலுக்கு என்ன மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி வோல்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி அவுட்புட் டெர்மினல் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த டியூனர் வந்து செயல்படணும் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் இன்புட் பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்காக ஒரு பின் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பி அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டியூனர் வோல்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 32 வோல்டு இந்த மாதிரி கொடுக்குற மாதிரியா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு அவுட்புட் வரும். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஐஎஃப் அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. இதிலேருந்து ஐஎஃப்லேருந்து ஆம்புக்கு போகும், ஆம்பிலேருந்து சாஃப்ட் ஃபில்டருக்கு போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் பின் இருக்கும். அதாவது ஆட்டோ கெயின் கண்ட்ரோல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, ஏஜிசி அப்படின்னு இருக்கும். இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ ப்ராசஸரும் இந்த டியூனருக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில டயத்தில் வந்து சிக்னல் ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னா அந்த சிக்னலை வந்து கெயின் பண்ணணும். அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய சிக்னலை வந்து கொஞ்சம் கெயின் பண்ணுறதுக்காக இந்த ஆட்டோ கெயின் கண்ட்ரோல் அப்படிங்கிற பின்னு ப்ராசஸர்லேருந்து இந்த டியூனருடைய ஆட்டோ கெயின் கண்ட்ரோலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ கெயின் கண்ட்ரோல் பின்னில் இருந்து ஒரு 5 வோல்ட்டோடையும் ரெசிஸ்டர் போட்டு இணைச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸரும் இந்த டியூனரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு 2 பின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸரில் உருவாகிற கிளாக் சிக்னலை வந்து இந்த டியூனரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து சீரியல் டேட்டா அட்ரஸ் அப்படின்றது எஸ்டிஏ அப்படிங்கிற ஒரு பின்னு இருக்கும். இந்த பின்னும் மைக்ரோ கண்ட்ரோலருடைய சீரியல் டேட்டா அட்ரஸ் பின்னும் ஒரே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரியல் டேட்டா அட்ரஸில் இருந்து தான் வந்து உங்களுக்கு இந்த டியூனருக்கு சிக்னல் வந்துச்சு அப்படின்னா இந்த டியூனர் எந்த பேண்டில் செயல்படணும் அப்படிங்கிற பிட்டுலாம் இதில் தான் இருக்கும். இதுக்கும் முந்தின டியூனர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த பேண்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற 3 பின்னு இருக்கும். இதில் வந்து எதுக்கு ஒன்று அப்படின்னு கிடைக்கிறதோ அந்த டியூனர் ஆப்ஷன் மட்டும் செயல்படுற மாதிரியா இருக்கும். இப்போ அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி பேண்டை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற பின்னுக்கு மட்டும் 1 அப்படிங்கிற சிக்னல் வரும். மித்த 2 பின்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 அப்படிங்கிற டேட்டா வந்துச்சு அப்படின்னா அந்த டியூனர் அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சியை மட்டும் ஸ்கேன் பண்ணி அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரியே வச்சுருப்பாங்க.